வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு புதிரான நோய்கள். இன்றைய காலகட்டத்தில், அதாவது 2024ஆம் ஆண்டு இறுதியில் இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதகுலம் செஞ்ச சாதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இப்போ உதாரணமாக டெக்னாலஜியில் நம்ம நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறோம். நம்மளோட நாகரிகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட வாழ்க்கை தரம், அதே மாதிரி நம்மளோட இன்கம், வருமானம் இதெல்லாம் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஏதோ ஒரு வழியில் மேம்பட்டுக்கிட்டே தான் போகுது. வருமானம் பார்த்தீங்கன்னா வருமானத்தை ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இன்றைய காலகட்டத்தில் கொட்டி கிடக்கு. அந்த மாதிரியான ஒரு சாதனைகள் நிறைஞ்ச ஒரு சமுதாயத்தில், உலகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இடையில் நோய்களும் பெருகிக்கிட்டே போகுது. நோய்களோட லிஸ்ட்டும் பெருகிட்டே போகுது. அதாவது நோய்களோட பெயர்களும் நீண்டுக்கிட்டே போகுது. ஒரு நோயோட பெயரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு பார்க்குறீங்க, அந்த நோயோட பெயரை உச்சரிக்கிறதே எப்படி உச்சரிக்க நமக்கு தெரியல. அந்த நோயோட தன்மைகளை கேட்கும்போதும் அதுவும் அவ்வளோ சிம்பிளாக புரிய மாட்டேங்குது. அந்த புதுசாக அறிமுகமான நோய்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு தான் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது. வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நோய்களை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அது கூட ரொம்ப வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கு நாள் புது டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் அறிமுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரியான நிலவரம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வருவோம், நம்ம அக்குபஞ்சருக்கு வருவோம். அக்குபஞ்சர் தத்துவத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோய்களை எப்படி பார்க்குறாங்க, நோய்களை எப்படி குணமாக்குறாங்க, அல்லது நோய்கள் எப்படி குணமாகுது அப்படின்னு அக்குபஞ்சர் நிபுணர்கள் அணுகிற விதமே முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது. அந்த உடம்புல தேங்குற கழிவுகள்னால தான் நோய்கள் உண்டாகுது அப்படிங்கிறது அக்குபஞ்சரோட ஒரு தத்துவம். அந்த கழிவுகள் உடலை விட்டு படிப்படியாக நீங்கும்போது உடம்புல தொந்தரவாக அது தெரியும். அப்படி படிப்படியாக கழிவுகள் வெளியேற உடல் தூய்மை அடைஞ்சு பியூரிஃபிகேஷன் ஆகி உடம்புல அந்த நோயாளி ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் அவர் உணர்றார். இதுதான் அக்குபஞ்சரில் நோய்களை அணுகிற தத்துவங்களில் ஒரு முறை. இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மிக மிக முக்கியமான உண்மை. ஒரு விஷயத்தை கவனிங்க. எத்தனை மனிதர்களுக்கு இருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் அந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம், யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அவங்க உடலமைப்பில் ஆனாலும் சரி, அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட சுபாவம், இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. அப்படி இறைவனோட படைப்பில் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொருத்தரோட உடம்புல கழிவுகள் தேங்குறதும் சரி, கழிவுகள் வெளியேறதும் சரி, ஒரே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி கழிவுகள் வெளியேறுது. ஒருத்தருக்கு முகத்தில் சின்ன சின்ன கொப்பளங்களாக வரலாம், ஒருத்தருக்கு காலில் வலியாக வரலாம், ஒருத்தருக்கு பேதி ஆகலாம். இப்படி பல வடிவங்களில் கழிவுகள் வெளியேறுது. அப்படி வெளியேறும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொந்தரவு இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. அந்த தொந்தரவுகளை நோய்களாகவும் நீங்கள் பார்க்கலாம், அல்லது நல்ல அறிகுறிகளாகவும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல அறிகுறினா கழிவுகள் உடம்பு விட்டு நீங்குது, உடம்பு ஆரோக்கியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கோணத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அக்குபஞ்சர் நிபுணர்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உடம்புல இருக்கிற சில குறிப்பிட்ட புள்ளிகளில் ஸ்டிமுலேட் பண்ணும்போது, மைல்டாக அழுத்தம் கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது உடம்புல இருக்கிற கழிவுகள் ஒவ்வொருத்தரோட தனித்தன்மைக்கு ஏற்ப ஏதோ ஒரு வகையில் வெளியேறுது. அப்படி வெளியேறும்போது அது தொந்தரவாக உணரப்படலாம். அது நோய்கள் கிடையாது அப்படிங்கிறது அக்குபஞ்சரோட தத்துவம். அப்படி கழிவுகள் வெளியேற உடல் சுகமடையுது. அந்த சுகமடைகிறத
அந்த நோயாளி உணருவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க வந்து பூரணமாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அக்குபஞ்சர் நிபுணர்கள் நோயை பார்க்குறாங்க. அதனால் நோய்கள் குணமாகிறது, நோய்கள்லேருந்து விடுபடுறது, இந்த விஷயத்தை அக்குபஞ்சர் அந்த லென்ஸ் வழியாக நீங்கள் பார்க்கும்போது நோய்களை குறித்த அந்த பயம் வந்து இல்லை. அந்த நோய்களை அணுகும்போது சரி, உங்கள் உடம்புலேருந்து நோய்கள் குணமாகும் போதும் சரி, அந்த பயம் இல்லை, ஒரு அச்ச உணர்வு நமக்கு கிடையாது. அதற்கு மாறாக ஒரு தைரியமும் இருக்குது, ஒரு மனசில் வந்து தெம்பு வருது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு சுகமான ஒரு மருத்துவ முறை தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை. அதனால் நோய்களோ அல்லது நோய்களோட பெயர்களோ புதிதாக இருக்குது அப்படிங்கிற பயம் அல்லது அந்த பேச்சுக்கு வந்து அக்குபஞ்சரில் பெரிதாக இடம் கிடையாது. ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை தான் வந்து இந்த அக்குபஞ்சரில் இருக்கிற ஒரு அடிப்படை உண்மை. இது மாதிரியான தகவல்களை ஒரு ஆழமான உண்மைகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். நன்றி.